Hi guys, welcome back to Muhaideenvlogs. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லிட்டர் டேங்கில் ஹோல் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 லிட்டர் டேங்கில் ஹோல் நம்மளாவே மேக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா வந்து கீழே வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் டேங்க் வாங்கின ஃபீ தான் போயிடும், அடைக்கிறது ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளம்பரை கூப்பிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நம்மளாவே நம்ம அப்படியே மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரில் பிட்டு தேவை, இந்த ட்ரில் மிஷின் தேவை. இது நம்மளுக்கு வந்து வாடகை கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கேட்பாங்க. ஒரு நாளைக்கே 150 ரூபா கேட்பாங்க. நீங்கள் கூட அவங்க ரிக்வெஸ்ட் வைக்கலாம், நான் 1 ஹவர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னும் கம்மி பண்ணுவாங்க. அங்கேருந்து வாங்க போகும்போது செக் பண்ணி வாங்குங்க. சில மிஷின் வந்து வீணாக போன மிஷின் இருக்கும், நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம புதுசாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்குவாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா இந்த ட்ரில் பிட் தருவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 32 mm ஹோல் போடக்கூடிய பிட்டு. இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 32 mm ஹோல் போடக்கூடிய பிட்டு. இந்த பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே தருவாங்க. 32 mm ஹோல் சாக்கெட்டு. இந்த பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இப்போ அதிகபட்சம் ஒரு 150 ருபீஸ் தான். அவங்க 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாலுமே 150 ருபீஸ் தான் அவங்களுக்கு இது செலவாக போகுது. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹோல் மேக் பண்ணிக்கலாம். டேங்கில் 1000 லிட்டர் 2000 லிட்டர் 5000 லிட்டர் எவ்வளோ பெரிய டேங்காக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மேக் பண்ணலாம். எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதில் இணைக்கணும். அதாவது டேங்கில் வந்து இணைக்கிறது. இது வந்து நீங்கள் ப்ளம்பிங் கடையில் கேட்டது தருவாங்க. இது வந்து 1 இன்ச்சுக்குள்ளது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம எப்படி ஹோல் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து கிழட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து கிழட்டி இது வந்து கீழே வைக்கணும். ரொம்ப அடியிலையும் வச்சு ஒரு அடியில் வச்சிங்கன்னா தெரிச்சு போயிடும். இது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நடுவாப்பில் மேலேயும் ரொம்ப மேலேயும் போயிடாமல் ரொம்ப கீழே இல்லாமல் சென்ட்ரு பொசிஷனில் வச்சு நம்ம வந்து ஹோல் மேக் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம இப்படியே வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து நான் டேங்க் கவுத்திட்டு நம்ம வந்து 2 ஹோல் மேக் பண்ண போகிறோம். வாங்க ஹோல் மேக் பண்ணலாம். அழுத்தமா நம்ம வந்து 2 ஹோல் மேக் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஹோல் மேக் பண்ணியாச்சு, இங்கே ஒரு ஹோல் மேக் பண்ணியாச்சு. அதோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேலே தண்ணி வந்து இன்புட், அதாவது நம்ம வந்து தண்ணி உள்ளே ஊற்றுறதுக்கு உண்டான ஹோல் போட போகிறோம். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வச்சு தான் நம்ம வந்து அளவெடுத்தோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பேனா ஒழுங்காக எழுதலை. நம்ம இந்த இடத்துல வந்து ஹோல் மேக் பண்ண போகிறோம். அதே ட்ரில் பிட் வச்சு நம்ம வந்து ஹோல் மேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேக் பண்ணும்போது பாருங்கள், கட் பண்ண இப்போ வந்து இந்த பிட்டை வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். வாங்க ஹோல் மேக் பண்ணலாம். கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வச்சுக்கிடுங்க. இது ப்ளேஸ் பண்ணிட்டு பொறுமையாக இதில் வந்து 3 லேயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணிட்டோம். அடுத்து பிளாக் கலர் இருக்குது பாருங்கள். இதே சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறேங்க.
ஓவர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணியை வந்து வெளியே ஊற்றணும், அவுட்புட் ஆகணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹோல் போடணும். அதை வந்து இப்போ போட போகிறோம். அதுவும் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க் பண்ணி தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக அந்த ஷேப்பில் நம்ம போட போகிறோம். அதே ட்ரில் மிஷின், அதே ட்ரில் பிட் தான். வாங்க இப்போ போடுவோம். அதே ட்ரில் மிஷின் தான். அது இங்கிட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து மேக் பண்ணியாச்சு. இதே ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரில்லிங் மிஷினுக்குள்ள சார்ஜஸ் நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க, வாடகையும் வாங்குவாங்க அவங்களும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லேபர் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 900 கேட்பாங்க இதை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ நானும் முஹைதீன். பாய்.